பொண்ணுக்கும் எனக்கு 2.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா. ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க, கதையை கொடுக்க. யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக பேச அழைக்க போகிறவங்கள பற்றி சொல்லணும்னா, வேர் டு ஐ ஸ்டார்ட் அண்ட் வேர் டு ஐ எண்ட். அவருடைய பயணமே ஜெயத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் தென் இட் இஸ் ஃபுல்லி வெற்றி பாதை மட்டும்தான், வெற்றி நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே யூஸ்வலாக ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த படமோ இல்லை அந்த படத்துடைய கேரக்டர் மட்டும் சொன்னால் போதும், ஹிஸ் இமேஜ் நம்மளுக்கு மண்டையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பொன்னியின் செல்வன் சொன்னாலே போதும், நமக்கு வேறு எந்த ஃபேஸுமே ஞாபகம் வராது, இட்ஸ் ஜஸ்ட் ஹிம். அவ்வளோ அழகான இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இன் எவ்ரி மூவி ஆஃப் ஹிஸ். அண்ட் கெட்டப்ஸ் போடுறது அவருக்கு புதுசு கிடையாது, ஆனால் இந்த படத்தில் ஒரு புதுசான கெட்டப் போட்டிருக்கிறாரு. ஸோ சைரன் படத்தில் அவருடைய அனுபவம், அவருடைய ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் ஹிம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஹேண்ட்ஸம் அண்ட் சார்மிங் ஹீரோ. வாங்க சார் ப்ளீஸ். எஸ், நீங்கள் தான் ஜெயம் ரவி அவர்கள். எஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. அதனால இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது, நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லா நல்ல படங்களும் இன்றைக்கி உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம். முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்ன தான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து எனக்கு இந்த மேடையில் தான் பேச முடியும். நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்டருந்து தான். ரூபன் வந்து அடங்கமறு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு, ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சார் டைரக்டர் கார்த்திகை. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல, எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில், எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு அன்போ, ஒரு க்ளோஸ்னஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். அதுக்கு முதல்ல 2 வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரூபன் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து டைரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால எது அவருக்கு சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் சைரனை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஓகே அம்மான்னு தான் சொல்லணும் அவங்கள. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா. அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை, கதையை கேட்டுட்டு. நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்கக்கிட்ட, இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க இந்த கதை கொஞ்சம் நான் வேணால் எடுத்துகிட்டு போட்டோமான்னு. ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க, கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க எல்லாருக்கூடையும் பழகிட்டாங்க, அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும், ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ்கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பித்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு. இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு.
தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும், ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு, ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகிருக்கு. அதனால் எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நிமிர்ந்த நெல் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எந்தோ ஜிவி இதுவும் கனி அண்ணன்து. ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார். அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை, ஒரு டைரக்டருடைய டயலாகு அந்த பின்னணி இசையில் பார்க்கும்போது உண்மையாகவே சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஜிவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு. அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அண்டு அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகன். அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு, ஒரு கதாபாத்திரத்தை. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு. எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சீன் நல்லா இருந்துச்சு, நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார். அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும். எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது. நான் கூட டைரக்டர் நானும் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இதில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு. நார்த்லேருந்து வில்லனை கூப்பிட்டு வந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது, எதனால் வந்து சண்டே ஆச்சு, எதனால் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும். ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது. இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகரும் ஒவ்வொரு சீனுமே. ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாநட்டின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு படம் போகிறோம் அவங்களுக்கு லைஃப்பில், அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போ ஏற்படும். அது சொன்ன மாதிரி நான் புது டைரக்டர் கூட பண்ணுறேன், புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது ஹிட் ஆகுது, அவங்களுக்கு நல்ல பேர் வருது. அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு கார் மாதிரி தான். அவங்க தான் அதை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது, அது வந்து அவங்க எடுத்து செல்வது அவங்க தான், என்னை வந்து கூட்டி செல்வது அவங்க தான். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேனே தவிர அவங்களுடைய பர்டிகுலர்லி ஆண்டனி அவருடைய உழைப்பு, திறமை, நம்பிக்கை, அவருடைய டேலண்ட் இல்லாமல் இந்த சக்ஸஸ் கிடையவே கிடையாது. அவருடைய முழு உழைப்பால் இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் சொந்த காலில் நின்று வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். நிச்சயமாக இன்னும் நல்ல படங்கள், இன்னும் நிறைய பெரிய படங்கள், நல்ல ஹீரோஸ் கூட, நல்ல டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. எங்கள் ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள், அவர் வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான். அவர் இந்த படம் வந்து வெறும் ஒரே எண்ணம் தான், இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். இப்போ என்னை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். அது 2 கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். முதல் தடவை கிரே ஹேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள். ட்ரெய்லர் நீங்கள் எல்லோரும் விரும்புனீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு 2 டைம் லைனுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கதையில். 15 years பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, அப்புறம் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி. ஸோ அது வந்து தேவைப்பட்டது கதைக்கு, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன். நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து இவங்கள மாதிரி தான், ட்வின்ஸ் மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ இருந்தாலும் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் சேர் போட்டு உட்காந்துப்போம், ஒரே ஃபேன் தான் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் அவரும் எல்லாரையும் இப்படி தள்ளி விட்டுருவோம், நாங்கள் 2 பேர் பேசணும் தள்ளுங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். கோமாளியில் வந்து அவர் இல்லாத சீன்ஸே இல்லை எனக்கு, அவர் கூடயே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கதை அப்படி, அதுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால. அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல எண்ணம் கொண்டவர். இந்த படத்தில் பர்டிகுலராக அவருக்கு வந்து கோமாளி படம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் இருக்குது. நாங்கள் எங்கள் 2 பேருடைய ட்ராவல் இருக்குது. அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, ஆர்கானிக்காக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டைரக்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுபமா அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.